நினைத்து அவரோட வாழ்ந்தாரு. இதனால அவங்களுக்கு மனு, சனி மற்றும் தபதி அப்படின்னு 3 குழந்தைகள் பிறக்கிறாங்க. சூரிய பகவானோட வெப்பத்தால சனி பகவான் கருவுல இருக்கும் போதே கருப்பா மாறி கருமை நிறத்துல பிறக்கிறாரு. தாயோட சாயல் சனி பகவானுக்கு வந்ததால அவர் கருமையா தோன்றினாரு. அதனால சூரிய பகவான் சனி தன்னோட மகனா இருக்க முடியாது அப்படின்னு சாயா தேவிய சந்தேகிக்கிறாரு. அது மட்டும் இல்லாம சனி பகவான் முதல் முறையா சூரிய பகவான சூரிய கிரகணத்துல பார்த்தா அவரோட கெட்ட பார்வை மட்டுமே அவருக்கு கிடைச்சது. அதனால சூரிய பகவானால சபிக்கப்பட்டாரு. சாயா தேவியோ குழந்தைய ரொம்ப கனிவோட பணிவோட அன்பா பாத்துக்கிட்டாங்க. அவங்க தீவிர சிவபக்தர் அப்படிங்கறதால ஒரு நாள் சிவனுக்கு பிரசாத உணவுகளை தயாரிச்சு எடுத்துட்டு போனாங்க. அப்போ சின்ன குழந்தையா இருந்த சனி பகவான் பசியின் காரணமா அதை சாப்பிட முயற்சி பண்ணார். அவரோட தாய் சிவன் பூஜைக்கு பிறகே சாப்பிடணும் அப்படின்னு சொன்னதுனால கோபம் அடைந்த சனி அவரோட தாய காலால உதைத்தாரு. இதனால சனி பகவானோட ஒரு கால் முடமாச்சு. சாயா தேவி சனி பகவான கருப்பையில சுமக்கும் போதே சிவனை வழிபட்டு வந்தாங்க. இதனால சனி பகவானும் சிவன் மேல தீவிர பக்தி கொண்டிருந்தார். அவர் சூரிய பகவான்